இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். சாமுண்டீஸ்வரி அம்மா ரொம்ப கராரான ஆளு. அவங்களுக்கு பொய் சொன்னா பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. இந்த விஷயத்துல என்ன முடிவெடுக்கிறான்னு பாப்போம். என் மேலே பழி போடுறதுக்காக பிளான் பண்ணதெல்லாம் ஓகே. ஆனால் அந்த ஃபோட்டோக்கு பதிலாக வேற எதுனா யோசிச்சிருக்கலாம். சந்திரா, மாப்பிள்ளை பத்தி தப்பு தப்பா பேசுறீங்க. இப்பவும் மூஞ்சியை எங்க கொண்டு போய் வச்சுப்ப. இப்பவும் வழக்கம் போல நீதான் அசிக்கப்பட்டு நிக்கிற. தினம் தினம் ஏதோ பிரச்சனையை கிளப்பி அதை அவரை பத்தி நிரூபிக்கிறேன்னு சொல்லி எங்க டயத்தை எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. இல்லக்கா, இவன் ஏதோ ஃப்ராட் தனம் பண்ணி உண்மையை மறைக்க பாக்குறான். போட்டோவை மார்பிங் பண்ணின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஏதோ பண்ணிருக்காங்கா. வாய் மூடு. பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. இதோ நிக்கிறானே சிவனாண்டி, இவன் தான் போட்டோல ஏதோ தில்லுமுள்ளு பண்ணி இங்க கொண்டு வந்திருக்கான். வீணா மாப்பிள மேல பழிய போடுறதுக்காக அதை கொண்டு வந்திருக்கான். டே சிவனாண்டி, என் மாப்பிள யாருன்னு இப்போ உனக்கு தெரிஞ்சு போச்சா? இவர் அந்த சேதுபதியோட பேர ஒன்னும் இல்ல. நீ போட்டோல ஏதோ தில்லுமுள்ள பண்ணிருக்க. அதெல்லாம் இல்ல. ஏய், என்ன இல்ல? உன்னோட தில்லாலங்கடி வேலையெல்லாம் என் மாப்பிள கண்டுபிடிச்சு உன் முகத்துல கரிய பூசினாரு பார்த்த இல்ல? வந்தப்போ வாய் கிழிய பேசுனியே. எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு பொய்ய இப்படி ஆணித்தரமா பேசுவ? இனிமே இங்க நிக்கிறதுக்கே உனக்கு அருகதை இல்ல. வெளியே போ. ஹலோ, இந்த குப்பையையும் எடுத்துட்டு போ. எல்லாம் சொதப்பலாயிடுச்சு. இந்த தடவை அந்த டிரைவர் பையல இங்க இருந்து விரட்டிடலாம்னு நினைச்சேன். அது நடக்காம போயிடுச்சு. சிவனாண்டி, போ.